அண்ணா அறிவாலயம் பக்கத்தில் வந்து ஹயத்தோட ஓஎஸ்ஆர் பார்க் இருக்குது. ஓஎஸ்ஆர்னா அந்த ஹயத்தோட வந்து மாநகராட்சிக்கு அவங்க வந்து ஓஎஸ்ஆர் லேண்டை வந்து கொடுக்கணும். அந்த ஓஎஸ்ஆர் லேண்ட் ஒரு ட்ரையாங்கிள் பிளேஸாக இருந்தது. அண்ணா அறிவாலயம் பக்கத்தில் இருக்குது, அண்ணா சாலையில் இருக்குது. நம்ம எதனால் முன்னேறணும்னா சமூக நீதி கொள்கைனால தான் நம்ம முன்னேறி இருக்கோம். அப்போ அந்த சமூக நீதி கொள்கைக்காக ஒர்க் பண்ண ஐகான்ஸ் அவங்கள பற்றி வரும் தலைமுறையினருக்கு தெரியணும், வரும் யங்கர் ஜென்ரேஷனுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா க்ரியேட் ஆச்சு. ஒரு இன்னோவேட்டிவாக எதாவது பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன் இந்த க்ரீன் காரிடரை வந்து நான் ட்ரையாங்கிளாக மாற்றி ஒரு பார்க் உண்டாக்கலான்னு கான்செப்ட் இருந்தது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், ஏன் நம்ம செலை வைக்கணும், நம்ம ஒரு டெக்கரேட்டிவ் ஸ்டோனாக அமைச்சிடலாம். பார்க்குக்கு மாதிரியே மரங்கள் செடிகளோட ஒரு டெக்கரேட்டிவ் ஸ்டோன் இருந்தால் அந்த டெக்கரேட்டிவ் ஸ்டோன் கீழே லைட் போட்டால் மக்கள் வந்து யாரை பற்றி எழுதிக்காங்க போய் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதிக்காக அயோத்திதாசர் பண்டிதர்லேருந்து ஆரம்பித்து நீதி கட்சி தலைவர்கள் நம்மளோட டிஎம் நாயர், அதுக்கப்புறம் நடேசனார், அப்புறம் சர்பிடி தியாகராஜர், அதுக்கப்புறம் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், அப்புறம் பனகல் அரசர், அப்புறம் முத்துலட்சுமி அம்மையார், விபி சிங் அவர்கள், அப்புறம் கடைசியாக வந்து நம் தமிழ்நாட்டு முதல்வர் அவரோட கலர் ஃபோட்டோவில் வந்து அந்த 27% ரிசர்வேஷனுக்காக ஒரு ஒர்க் பண்ணது. முத்தமிழ் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா சமூக நீதி பூங்கான்னு அதுக்கு பேர் வச்சு தந்தை பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக கொண்டாடுறது எல்லாமே ஐகானிக்காக வச்சாச்சு. நிறைய மக்கள் அங்கே வாக் பண்ணுறாங்க. இப்போ அன்றைக்கினா அப்படி தான் ஆகிட்டு ஒரு குட்டி பாப்பா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் போல் இருக்குது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அந்த பேஸ்கெட் பால் பிளேயர் போல் இருக்குது. அந்த யூனிஃபார்ம் அவங்க அப்பா வண்டியை நிறுத்திட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறாரு, ஒரு டேவலாக சொல்லிட்டு போகிறாரு. வியப்பாக இருந்தது. என்னன்னா அடுத்த தலைமுறைக்கு ரிசர்வேஷன்னா என்ன, அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனா என்ன, இவங்க சமூக நீதினால தான் அவர் வந்திருப்பார், சமூக நீதினால தான் அவர் டாக்டர் ஆகிருப்பார், இன்ஜினியர் ஆகிருப்பார். சமூக நீதியா, ஐயோ அப்படிலாம் வேஸ்ட்டுங்க, ரிசர்வேஷன்லாம் குவாலிட்டி இல்லைங்க, மெரிட் இல்லைன்னு சொல்கிற அந்த பயன்பெற்றவங்களே சொல்கிற விஷயங்கள் இருந்ததை நான் பார்த்துருக்கேன் மருத்துவக் கல்லூரியிலேயே. திமுக என்ற இல்லை திராவிட இயக்கங்கள் என்ற ஒரு தனிப்பட்ட இயக்கங்களோ இல்லை திமுகவோட அரசியல் கட்சியோட கொள்கை கிடையாது. அது தமிழ்நாட்டோட கொள்கை. இப்போ இன்றைக்கி அது தமிழ்நாட்டோட கொள்கை கிடையாது. இன்றைக்கி இந்தியாவோட கொள்கை வந்து சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. அதை வந்து ஒரு பார்க் மூலம் மக்களுக்கு பாடம் சொல்கிறதுக்கான ஒரு தளமாக சமூக நீதி பூங்காவை அமைச்சிருக்கு. டெப்டி சிஎம் தான் இனாக்ரேட் பண்ணார். அது எங்களுக்கு பெருமை. அழகாக அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி நீங்கள் வந்து மக்கள் வந்து பார்க்குறதுக்கு வரத்துக்கு இது ஆக்சசிபிளாக இருக்கா, எல்லோரும் வந்து பார்க்கணுமேன்னு என்ற அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் காமன் மேன் கொஸ்டின் இருக்கும். பண்ணிட்டோம், யாரை பார்க்காம போயிடக்கூடாது, இது வெகும்பா யோஜனா மக்கள் யூசேஜுக்கு இது இருக்கணும்னு சொல்லி இருந்தார். ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு டெக்கரேட்டிவ் ஸ்டோன்லேயும் ஒரு தலைவர் அதுக்கு முன்னாடி இந்த ஃபுட் நோட்டை படிச்சுட்டு நிதானமாக எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் வந்து இது நல்லா சக்ஸஸ் ஆகட்டும், நல்ல விஷயம். அந்த சக்ஸஸ் இப்போயே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அண்ணா அறிவாலயத்துக்கு விருப்பமனக்காக கொடுக்க வந்தவங்க, இப்போ நேர்காணல் வந்தவங்க எல்லாமே சிஎம் சொன்னாங்க. என்ன சொன்னாருன்னா, நிறைய பேர் வந்து பார்க்கு சூப்பராக வந்திருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க இன்டர்வியூவில் அப்படின்னு சொன்னாங்க. அவரை சிஎம் சொன்னாங்க.